வணக்கம் நண்பர்களே. பீகார் மாநிலத்தில் அரியணையில் அமரப்போவது யார் அப்படிங்கிறதுக்கான அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த உடனடியாக நியூஸ் 18 மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸிட் போல் களத்திலிருந்து செய்திருக்கிறது. அதனுடைய முதல் கட்ட எண்ணிக்கை வரைக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இரண்டாவது கட்டத்திற்கான அந்த சதவீதங்கள் எண்ணிக்கையெல்லாம் இன்னும் சில நிமிடங்களில் வந்துவிடும் அப்படிங்கிற இடத்துல இருந்து முதல் கட்ட எண்ணிக்கையிலிருந்து மற்ற நிறுவனங்களுடைய செய்தி நிறுவனங்களுடைய அல்லது போல் ஏஜென்சிஸோடைய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் பார்க்கும்போது பெருமளவிற்கு ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதில் எண்ணிக்கைகள் மாறுபடுகின்றன, ஆனால் முன்னிலை என்பது அங்கேதான் இருக்கிறது. அதே நேரத்தில் மகாகத்பன் இப்போ இந்த தேர்தலும் கிட்டத்தட்ட 2025 ஒட்டியதாகவே அதனுடைய முடிவுகள் இருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போதைய நிலைமையில் என்னென்ன எண்ணிக்கைகள் அப்படின்னு பாலா விளக்கிடுவார். பாலா. சார், அந்த வகையில் நியூஸ் 18 அந்த முதற்கட்ட தேர்தலுக்கான 121 இடங்களுக்கான அந்த எக்ஸிட் போல் முடிவுகளின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி 60 முதல் 70 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பும், மகாகத்பந்தன் கூட்டணி 45 55 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஜன்சுராஜ் கட்சி, பிரசாந்த் கிருஷ்ணனுடைய கட்சிக்கு எந்த இடங்களும் இல்லை, மற்ற கட்சிகளுக்குமான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வகையில் இருக்கு. இது நியூஸ் 18 முதற்கட்ட அந்த 121 தொகுதிகளுக்கான எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கிறோம். அந்த வகையில் ஏனைய நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல் முடிவுகளையும் நம்ம ஃபாஸ்டா பார்த்துடலாம். அந்த வகையில் டைம்ஸ் நவ் என்டிஏ கூட்டணிக்கு 142 145 வரைக்கும் கொடுக்குறாங்க. மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 88 முதல் 91 இடங்கள். மேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு 147 முதல் 167 இடங்கள், மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 70 முதல் 90 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சிக்கு 2 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு. பீப்பிள்ஸ் பல்ஸ் 133 இருந்து 159 இடங்கள் என்டிஏ கூட்டணிக்கு, மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 75 இருந்து 101 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சிக்கு 5 இடங்கள், இதர கட்சிகள் 2 இருந்து 3 8 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறது. ஜேவிசியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு 135 இருந்து 150 இடங்கள், மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 88 இருந்து 103 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்திலும், இதர கட்சிகள் 3 இருந்து 6 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறது. ஏனைய மற்ற நிறுவனங்களினுடைய முடிவுகளையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் பீப்பிள்ஸ் இன்சைட் கொடுக்கக்கூடிய முடிவுகள் என்டிஏவுக்கு 133 இருந்து 148 இடங்கள், மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 87 இருந்து 102 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சிக்கு 2 இடங்கள், இதர கட்சிகள் 3 இருந்து 6 வரைக்கும். ஜைனிக் பாஸ்கரை பொறுத்த வரைக்கும் என்டிஏவுக்கு 145 இருந்து 160 இடங்கள், மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 73 இருந்து 91 இடங்கள், இதர கட்சிகளுக்கு 5 இருந்து 10 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறது. சாணக்கியாவினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் என்டிஏ கூட்டணிக்கு 130 இருந்து 138 இடங்கள் வரைக்கும், மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 100 இருந்து 108 இடங்கள், இதர கட்சிகள் 3 இருந்து 5 இடங்கள். பிமார்க்கனுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு 142 இருந்து 162, மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 80 இருந்து 98 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சி 4 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இதர கட்சிகள் 3 இடங்கள் வரைக்கும் இருக்கிறது. மற்ற சில நிறுவனங்களினுடைய முடிவுகளையும் பார்க்கலாம். அந்த வகையில் டிவி ரிசர்ச் அமைப்பு கொடுக்கக்கூடிய எக்ஸிட் போல் முடிவுகள் என்டிஏ கூட்டணிக்கு 137 இருந்து 152 இடங்கள், மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 83 இருந்து 98 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சிக்கு 2 இருந்து 4 இடங்கள் வரை வாய்ப்பு இருக்கிறது. நியூஸ் 24 எக்ஸிட் போல் முடிவுகளின் அடிப்படையில் என்டிஏவுக்கு 147 இருந்து 167 வரைக்கும், மகாகத்பந்தன் கூட்டணிக்கு 70 இருந்து 90 இடங்கள், ஜன்சுராஜ் கட்சிக்கு 2 இடங்கள், இதர கட்சிகள் 2 இருந்து 8 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த அமர்வில் 3 விருந்தினர்கள் நம்மோட இணைகிறாங்க. பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி, அதே போல பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன், ஆய்வாளர் திரு பெருமாள் மணிகண்டன். மூவருக்கும் வணக்கம். கடந்த தேர்தலுடைய எண்ணிக்கையும் நான் அப்படியே சுட்டி காட்டலாம் பார்க்குறேன். 2020 நம்ம பார்க்குறோம் பாஜக 110 இடங்களில் போட்டியிட்டு 74 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல் ஐக்கிய ஜனதாதளம் 115 இடங்களில் போட்டியிட்டு 43 இடங்கள், ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா 7 இடங்கள்லேருந்து 4, அதே போல் எல்ஜேபி 135 இடங்களில் 1. அதே நேரத்தில் மகாகத்பன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி 144 இடங்களில் போட்டிட்டு 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. வாக்கு சதவீதமாக அந்த கட்சிக்கு தான் கூடுதல் அந்த கடந்த முறை வந்தது. காங்கிரஸ் 70 தொகுதிகளில் போட்டிட்டு 19 இடங்கள், அதே போல் சிபிஎம்எல் 19 12, சிபிஎம் 4 2, சிபிஐ 6 இடங்கள் போட்டிட்டு 2 இடங்கள், இப்படின்னு கடந்த 2020-25 பத்ரி சேஷாத்ரி எப்படி பார்க்குறீங்க வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வை? இதில் எல்லா எக்ஸிட் போல்ஸ்லையுமே ஒரே ட்ரெண்ட் தென்படுது.
இதெல்லாம் அந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி மகாகட்பந்தனுக்கு 90-95க்கு மேலே மேக்ஸிமமே வந்து 100 வரைக்கும் போகலாம். அப்படிங்கும் பொழுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளியர்